உங்கள் மனசில் இருக்கிற முக்கியமான சந்தேகம் இல்லை கேள்விக்கு இங்கே ஒரு தெளிவான பதில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிறந்த தேதியின் அடிப்படையில் வர பதிவுங்க. நம்ம 6ல் பிறந்தவங்க. இந்த உறவு உண்மையிலேயே எங்கே போகுது? இது உங்களோட கேள்வி. பதில்: உணர்வு இருக்குது, ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் தெளிவான உரையாடல் இல்லை. ஒரு தலைப்பட்சமாக முயற்சி நீண்ட காலம் நிலைக்காது. நம்பர் 7ல் பிறந்தவங்க. நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்? இது உங்களோட கேள்வி. பதில்: ஆமாம். ஆனால் இந்த பாதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்பர் 8ல் பிறந்தவங்களுக்கு. என் வாழ்க்கையில் இந்த தாமதம் எப்போது முடியும்? இது உங்களோட கேள்வி. பதில்: தாமதம் என்பது மறுப்பு அல்ல. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆழமான அடித்தளம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சிறிய முன்னேற்றம் போல உங்களுக்கு தோணினாலும் பின்னாடி பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பர் 9ல் பிறந்தவங்க. நான் விட்டுவிட வேண்டுமா, இன்னும் முயற்சி செய்ய வேண்டுமா? இது உங்களோட கேள்வி. பதில்: பழைய முறையை விட்டுவிடுங்க, ஆனால் உங்கள் இலக்கை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. முடிவு என்பது தோல்வி இல்லை, அடுத்த கட்டத்திற்கான கதவு. நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசினேட் ஆகுது, நிஜமாவே இதுதான் உங்களோட கேள்வியா அப்படின்னு இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் இது ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.